யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனம். யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் நம்முடைய வார்த்தை எங்களோட பேசட்டும், நம்முடைய வசனம் எங்களோட இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய புத்தகம் வருஷமும் நமக்கு முடிய போகுது. அடுத்த மாதம் டிசம்பர். அந்த மாதங்களில் அந்த 4 வாரமும் நம்ம கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நம்ம தியானிக்க இருக்க போகிறோம். அதனால் ஆல்மோஸ்ட் கடைசி வந்துட்டோம். இன்னும் 2 வசனம், இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். யாக்கோபும் முடிச்சிட்டார். 5 அதிகாரம் என்ன பண்ணிட்டாரு, நமக்காக இந்த வருஷம் முழுவதும் என்ன பண்ணிட்டார், முடிச்சிட்டார். ஸோ கடைசி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நிறைய விஷயங்களை யாக்கோபு நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய கடிதங்கள் நம்மோடு கர்த்தர் பேசினார். சோதனை குறித்து, ஜபத்தை குறித்து, நாவை குறித்து, அப்புறம் உபதேசங்களை குறித்து, இந்த மாதிரி நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம தியானம். இப்போ கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறார், கடைசியாக ஒரு முடிவை கொடுக்குறார். அதாவது யாக்கோபினுடைய ஒரு என்டையர் யாக்கோபு புத்தகத்தினுடைய ஒரு முழு நோக்கமும் கடைசி வசனத்தில் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். என்னன்னா, தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து. இதுதான் நோக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம். 2 வகையாக நம்ம அதை பிரிக்கலாம். இவாஞ்சலிசம், சுவிசேஷம், இன்னொன்று பின்மாற்றத்திற்குள்ளே போனவங்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரும். இந்த 2 ஆக்டிவிட்டி தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது உலகபூர்வமான காரியங்களுக்கு தான் நம்ம கர்த்தரை நாடி வந்திருக்கிறோம், இயேசு அதுக்காக தான் தேடி வந்திருக்கிறோம். அப்படி கிடையாது. கர்த்தர் அதுக்காக மாத்திரம் இயேசு உங்களை என்னையும் அழைக்கல. உலகபூர்வமான காரியங்கள் வேற ஒன்று, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கம் 2 காரியம். ஒன்று பின்மாற்றத்திலே போனவர்களை திரும்ப தேவ சமூகத்திற்கு கொண்டு வருவது, இன்னொன்று இயேசுவை பற்றி அறியாத ஜனங்களை தேவ சமூகத்திற்கு கொண்டு வருவது. நம்மளுடைய வேலை வசனத்தை அறிவிப்பது. அல்லேலூயா. அப்ப நான் பாஸ்டர், என்னால வசனத்தை அறிவிக்க முடியல அப்படின்னு பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் 5 அதிகாரங்களும் 18 வசனமும். ஏன் உங்களால சுவிசேஷம் அறிவிக்க முடியலன்னா, நீங்க கர்த்தருக்குள்ள நிலைநாட்டப்படல, கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படலன்னா சுவிசேஷம் நம்ம அறிவிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளாமல், தேவன் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தையும் சரியாக அறிந்து கொள்ளாமல் பாவத்திலே உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷம்ங்கிற பாதையில் வரமாட்டாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்டு இந்த உலகத்தில். எல்லாரும் பைபிளை தூக்கி சுவிசேஷம் அறிவிச்சிருந்தா இந்த உலகம் எப்பயோ ரட்சிக்கப்பட்டிருக்கும். சில பேர் கடமைக்காக சபைக்கு போகிறது உண்டு, சில பேர் ஏதோ ஒரு தேவைக்காக சபைக்கு போகிறது உண்டு, சில பேர் என்ன எங்கள் அப்பா அம்மா வேறு ஏசு கிறிஸ்டின்ட்டாங்க, நானும் கிறிஸ்தவனாக தான் இருக்கணும் பேரை வேற வச்சுட்டாங்க, அதுக்குன்னு சில பேர் சபைக்கு போகிறது உண்டு. அந்த மாதிரி சில கூட்டங்கள் உண்டு. சில சபைகளுக்கு போனால் கையை கட்டி அழகாக அப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. கீபோர்டு நல்லா வாசிக்கிறாங்க, 5 கீபோர்டு வச்சுருப்பாங்க, அதில் மியூசிக் ஊன்னு வாசிப்பாங்க. சூப்பராக இருக்குது, கொயர் நல்லா இருக்குது, மைக்கு நல்லா இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. அங்கே முன்னாடி நின்று பாடுறவர் சூப்பராக பாடுறாரு, அவர் நல்லா அழகாக பாடுறாரு, ராகம் அழகாக எடுக்கிறாரு. நான் அப்படி தான் சில இடங்களில் போகும்போது பாட்டெல்லாம் பாடும்பொழுது இப்படியே உட்காந்துருந்தாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரேன்னு என்ன பாட்டு பாடினாலும் இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ரியாக்ஷனே இருக்காது. இப்படியும் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் உண்டு. அதே சமயத்தில் பேரலெல்லாம் நீங்கள் சமமாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்க கூட தயாராக உள்ள ஒரு கிறிஸ்தவ கூட்டமும் உண்டு. இப்போ யாக்கோபினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் 2 காரியத்தை அழகாக முதல்ல சொல்கிறாரு. 19ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிற ஒரு கூட்டம், 2வது தப்பி போன மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவி. 3 பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். 1 சத்தியத்தை விட்டு விலகுகிறது, 2வது தப்பி போனவர்கள், 3வது பாவி. இந்த 3 கேட்டகரியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறார். இப்போ அதுக்கு கீழே ஒரு வசனம் சொல்கிறார். என்ன பண்ணுறாரு, ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்போ ஒரு ரெஸ்கியூ டீம் அப்படிம்பாங்க. ரெஸ்கியூ அப்படின்னு சொன்னால் காப்பாற்றுகிற ஒரு டீம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு, தீயணைப்பு ஃபயர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன வேலை,
தெரியாதா உங்களுக்கு? அவங்க இப்போ ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோமா நெருப்பு பிடிச்சிருச்சு, ஐயோமா அவங்க உடனே வண்டியில் வந்து 10 பேர் இறங்கி படன்னு தண்ணி அடித்து கம்பியை போட்டு ஏதோ கயிறை போட்டு மேலே ஏறி எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விட்டு நின்றுறாங்க. இப்போ அவங்களுக்கு பேர் அதான் தீயணைப்பு படைத்துறையினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய பேர். அதே போல் புயல் வரும்போது, வெள்ளம் வரும்போது, வெள்ளத்தில் மாட்டினவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? காப்பாற்றுறாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு செயல், ஒரு கஷ்டமான ஒரு செயல். உலகபூர்வமாக அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் எதுக்காக அவருக்குள்ள ரட்சிக்கப்பட வைத்து, அபிஷேகம் பண்ண வைத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா, இந்த உலகத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரு ரெஸ்கியூ டீமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் யாக்கோபு கொண்டு வர வார்த்தை. அப்ப இந்த ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள், தப்பி போனவர்கள், அடுத்தது பாவிகள், இவர்களை மரணத்திலிருந்து என்ன பண்ணுவது? ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு மீட்டு கொண்டு வருவது. ரட்சிக்கப்பட்டது நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், பைக் வாங்கணும், நகை செய்யணும், அது இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை விட்டு மக்களை வழிவிலகி செல்ல வைக்கிற ஒரு பிரசங்கங்கள் தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. சத்தியம் போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. டிவியை ஆன் பண்ணீங்கன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட சத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு யூடியூபையோ டிவி ஆன் பண்ணீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், இந்த மாதத்துல நீங்க கார் வாங்குவீங்க, இந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? பைக் வாங்குவீங்க, இப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க? வீடு கட்டுவீங்க, நீங்க உன்னை தொழில உயர்த்த போகிறார், உனக்கு அதை தராரு இதை தராருன்னு சொல்லி, நல்லா கவனிங்க, உங்க மைண்டை மாத்துற கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகம். எத்தனை பேர் ஒரு டிவி ஆன் பண்ண உடனே நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, நீங்க ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துங்க, நீங்க பாவத்தை விட்டு வழி விலகி வாங்க, நீங்க அந்த ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க, இந்த ஊருக்கு போய் தேவனுடைய நாமத்தை சொல்லுங்க. எத்தனை பேர் இப்படி வழி நடத்துறாங்க? அதை தாண்டி இன்னைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு லைன்ல போட்டுருவாங்க, இந்த ஜிபே நம்பருக்கு என்ன பண்ணிருங்க, காணிக்கை என்ன பண்ணிருங்க, அனுப்பிடுங்க, தசம பாங்கலாம் அனுப்பிடுங்க. இன்னைக்கு இதுதான் நோக்கம். இன்னைக்கு இப்படி தான் டிவி யூடியூப்லாம் போயிட்டு இருக்கு. தயவு செய்து கவனிங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆராதனை அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் என்ன பண்ணுறாங்க? பாடல்கள், சினிமா ட்ரூப் எல்லாம் வச்சு, சினிமா கீபோர்டு, சினிமா காரியங்கள் வச்சு, அந்த சினிமாவில் எப்படி எக்யூப்டாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் வச்சு, லைட் செட்டப்லாம் போட்டு அப்படி குஷிப்படுத்தி உங்களை என்ன பண்ணிடுறாங்க? உங்களை அப்படியே சந்தோஷப்படுத்தி, தேவ பிரசன்னம் எப்படி இருந்தது? ரைட்டு, தேவ பிரசன்னம் இருந்தது. நீங்கள் என்ன முடிவெடுத்தீங்க? தேவ பிரசன்னத்தில் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் என்ன தொட்டுச்சு? இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அவங்களை வழி நடத்தினார், உபதேசம் பண்ணார். நடந்தது என்ன? 11 பேரும் என்ன பண்ணிட்டான்? மிஷனரியா கிளம்பிட்டான். அல்லேலூயா. 11 சீஷனும் என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு ஊருக்கு மிஷனரியா கிளம்பி போனாங்க. இன்னைக்கு சபையின் நோக்கமும் அதுதான், ஊழியக்காரர்களின் நோக்கமும் அதுதான். அதுக்கு தான் கர்த்தர் படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் நோக்கத்தை, அதான் சத்தியம், அதுதான். ஆனால் அந்த சத்தியத்தை விட்டு உங்களை பார்வையை விளக்கி வேற எதிரையோ கவனம் செலுத்தி, ஒரு வருஷத்துக்கு ஒன்று வீட்டுக்கே ஜெபம் பண்ண வச்சிடறான், ஒரு வருஷத்துக்கு நீ நகை வாங்கணும்னு ஜெபம் பண்ண வச்சிடறான், ஒரு வருஷம் உன் பிள்ளைய குறித்து ஒரு கவலையை கொடுத்து ஜெபம் பண்ண வச்சிடறான். நீங்கள் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. தேவனுக்குள்ள வந்து பாஸ்டர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினா எனக்கு என்ன பாஸ்டர் லாபம், எனக்கு என்ன அதனால பெனிஃபிட் உண்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். வேதவசனம் அழகா சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என்ன பண்ணுவார்? பிதாவானவர். ஆனா நம்ம எப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, கனத்தை நாடி போயிட்டு ஊழியத்தை விட்டுட்டோம். யாக்கோபு அதை தான் கடைசியா கொண்டு வரார். நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் சோதனையை ஜெயிச்சிட்டீங்க, பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க, நாவை அடக்கிட்டீங்க, உபத்திரவங்கள்லாம் ஜெயிச்சிட்டீங்க, ஜபம் பண்ண பழகிட்டீங்க, தனி ஜபம் பண்ண பழகிட்டீங்க. இப்போ இதனுடைய ஒரு கலவை தான் என்னன்னா ஊழியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? உட்காந்து டிவியில் ஆராதனையை பார்க்குறோம், டிவியில் மற்ற காரியங்கள். பாஸ்டர் நல்லா பேசுகிறார், 15 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாத இயேசு சுகம் கொடுப்பாருன்னு. 15 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாத இயேசு ஆசீர்வதிப்பாருன்னு. 15-20 வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவர் இன்னும் உங்களை வழி நடத்துவார். இதெல்லாம் இந்த வசனம்லாம் தெரியும், இந்த வார்த்தையெல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆமே நாமே நாமேன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். யாக்கோபு தெளிவாக சொல்றாரு, மரணத்தில் இருந்து ஆத்துமாவை ரட்சிக்கிற ஒரு ரெஸ்கியூ டீம், ஹல்லேலூயா, ஒரு காப்பாற்றுகிற அணியில தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எப்படி புரிந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நல்லா கவனிங்க. 19ஆவது வசனம் 20ஆவது வசனம். இப்போ இந்த யாக்கோபு கடிதத்தை யாருக்கு எழுதுகிறார் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள். அவங்க எங்க இருக்கிறாங்க?
சபைக்குள்ள இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு சபைக்கு எழுதுறாரு. சபையில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்க ஒரு விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு யாக்கோபு இந்த கடிதம் எழுதுறார். இப்ப இந்த கடிதம் யாரு கையில போகுது? இந்த சபை ஜனங்களுக்கு கையில போகுது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவரை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன். இப்ப சபை அப்படிங்கிறது ஒரு 500 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, 500 பேரும் சத்தியத்திலே உண்மையா இருக்கிறாங்களா? ஒரு கேள்வி. தேவன் அழைத்த அழைப்பிலே உறுதியா இருக்கிறார்களா? ஒரு கேள்வி. விசுவாசத்திலே தங்களை தற்காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல, கடமைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிற கூட்டமா என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தர் அதற்காக உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் கொடுக்கல. இல்ல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன பண்ணிருது? உங்களை அப்படியே உட்கார வச்சிருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கல. பேதுருவை கர்த்தர் அழைத்தார் என்று சொன்னால், ஒரு போட்டு வச்சிருக்கியாடா, இந்த இன்னொரு போட்டு வச்சுக்கோ, நீ போய் மீனை பிடின்னு கொடுக்கல. இருக்கிற ஒரு போட்டை விட்டுட்டு நீ என்ன பண்ணு? என் பின்னே வா, உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவராக்கும். இதுதான் தேவனுடைய திட்டம். இன்றைக்கு இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இன்றைக்கு சுயம் தான் இன்னைக்கு என்ன பண்ணுது? இந்த உலகம் நம்மளை ப்ரமோட் பண்ணுது. சுய காரியங்களை தான் என்ன பண்ணுது? செல்ஃப் பிளஷர் அப்படிம்பாங்க. சுய விருப்பங்களை தான் இன்றைக்கு உலகமாகட்டும், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள், கிறிஸ்தவ போதனைகள் ஆகட்டும், இதுவும் எதை ப்ரமோட் பண்ணுது? எதை உந்தி என்ன பண்ணுகிறது? மேன்மைப்படுத்தி காட்டுகிறதுனா உங்களுடைய சுயத்தை தான் மேன்மைப்படுத்தி காட்டுது. வீடு இல்லாமல் வந்தீங்கன்னா வீடு வாங்கிடுவேன், காசு இல்லாமல் வந்தீங்கன்னா காசு வந்துடும். 10 வருஷம் ஆண்டவருக்குள்ள வந்து போச்சு, இன்னும் வாடகைக்குள்ள தான் இருக்கிறேன். அதையே ஒரு பெரிய பாயிண்டா வச்சு ஜெபிச்சுக்கிட்டே கிடக்குறது. அதையே ஒரு பாயிண்டா வச்சு மனமோட, பாஸ்டர் வீடு இல்லை, பாஸ்டர் வண்டி இல்லை, பாஸ்டர் நகை இல்லை, பாஸ்டர் அது. நல்லா கவனிங்க, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சத்தியத்தை விட்டு விலக வைக்கிறான் பிசாசானவன். கர்த்தர் அதற்காக உங்களை என்ன அழைக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா இந்த விஷயத்தை அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது பரிசுத்தத்தை விட்டு உங்களை மனம் திரும்ப வைத்துறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ரியாலிட்டி இல்லை, ஒரு நிஜத்தன்மை இல்லை, ஒரு பவர்ஃபுல், ஒரு வல்லமையான கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கும் இல்லை. டக்குன்னா உடஞ்சு போயிடுறோம். எல்லாரும் சேர்த்தான் சொல்றேன். தேவ வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா எத்தனை இடத்துல அதை பிரதிபலித்து இருக்கிறீங்க? டக்குன்னா உடஞ்சிடுறோம், டக்குன்னா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறோம், டக்குன்னு பலவீனப்பட்டு போயிடுறோம், டக்குன்னு என்ன பண்ணிடுறோம்? ஏன்னா மாம்சம் பலவீனமானதான், வேதவசனமே சொல்லியிருக்கு. ஆனா என் மாம்சம் பலவீனமானதான், ஆனா எனக்குள்ள கர்த்தர் இருக்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது, நான் ஏன் என்னால ஜெயத்தை காண முடியல? ஏன் நான் உடைஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் தேவனை விசுவாசிக்கிறவன், கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி ஒரு மாய்மாலமான ஒரு பிம்பத்தோடு என்ன பண்ணி கொண்டு இருக்கோம்? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். யாக்கோபு அதை தான் இங்க அட்ரஸ் பண்றாரு. உன் சபையில 1000 பேர் இருக்காங்கப்பா, ஆனா 1000 பேர்ல சத்தியத்தை விட்டு விலகின ஒரு கூட்டம் உண்டு, தப்பி போன ஒரு கூட்டம் உண்டு, பாவிகள் ஒரு கூட்டம் உண்டு. இந்த 4வது கேட்டகரி தான் பரிசுத்தவான்கள்னு ஒரு கேட்டகரி. இந்த பரிசுத்தவான்கள்ங்கிற கேட்டகரி என்ன பண்ணணும்? இந்த 3 கேட்டகரி, இந்த 3 வகையான ஜனங்களையும் திரும்ப நீ என்ன பண்ணணும்? ஒன்றிணைக்கணும். இதுதான் உன் வேலை. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுத்த நோக்கம். அதை தெளிவா என்ன பண்றாரு இந்த இடத்துல கொண்டு வராரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நீங்கள் பலவீனம் அடையும் பொழுது மூப்பரை அழைத்து எண்ணெய் தடவை என்ன பண்ணுங்க? அவருக்காக ஜெபிங்க. அது ஒரு மாம்ச சரீரத்தில் உள்ள பலவீனத்திற்கு உண்டான ஒரு ரெமிடி, ஒரு நோய் தீர்க்கிற ஒரு காரியம். இப்ப நல்லா கவனிங்க, மாம்ச பலவீனத்தை குறித்து பேசின யாக்கோபு கடைசியாக எதை குறித்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தமா பேசுறாருன்னா, ஆவிக்குரிய சிக்னஸ், ஆவிக்குரிய பலவீனம். எப்படி ஒரு மாம்ச பலவீனம் ஒரு மனிதனை மரணத்திற்கு நேராக கொண்டு போகிறதோ, அதே போல ஆவிக்குரிய பலவீனமும் ஆவிக்குரிய மரணத்திற்கு நேராக ஒருத்தனை கொண்டு போகும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை தெரியாம, நான் பரலோகம் போயிடுவேன், ஏசுராஜா என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, பரலோகம் போய் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நான் அங்க போயிடுவேன், ஏசப்பாவோட 24 hours நான் இருக்க போறேன் இப்படின்னு சொல்லி ஒரு மாய்மாலமான ஒரு பிம்பத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசியா யாக்கோபு அதை தான் என்ன பண்றாரு? அட்ரஸ் பண்றாரு. 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் தெளிவா தான் கொண்டு வருது. அதான் சொல்றாரு அவர் 19ஆம் வசனம், சகோதரரே. யாருக்கு இதை அட்ரஸ் பண்றாரு? தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு? இந்த வசனத்தை என்ன பண்றாரு? அவர் எழுதுறார்.
உண்மையா இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, நான் சொன்ன 4 கேட்டகரி, 4 வகையானவர்கள். ஃபர்ஸ்ட் யாரு? சத்தியத்தை விட்டு விலகி போனவர்கள், அடுத்தது தப்பி போனவர்கள், மூன்றாவது பாவிகள், நான்காவது தேவனுடைய பிள்ளைகள். உண்மையாக இருக்கு, இந்த 4 பேரும் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லா சபைகளிலும், நம்ம சபையிலும் சொல்றேன், நான் எல்லா சபைகளும் சொல்றேன், உலகம் இருக்கக்கூடிய கருத்து. இப்போ இந்த 4 கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? இந்த 4 பிரிவுகள்ல நம்ம எந்த பிரிவுகள்ல இருக்கிறோம்? ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான். ஆனா இந்த 4 பிரிவினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு நித்திய பாதுகாப்பு உண்டு, எனக்கு பரலோகம் உண்டு, நான் இயேசுவிடத்தில் சேர போகிறேன், நான் இன்றைக்கு மரித்தாலும் 4 பரலோகம் போக போறேன். இப்படி 4 பிரிவினருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உண்டு. ஆனா இங்க என்ன பிரச்சனை? இந்த 4 கேட்டகரியில இந்த கடைசி கேட்டகரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் பரலோகம் சொந்தம். நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்தானம் எடுக்கிறேன் பாஸ்டர், திருவிருந்து எடுக்கிறேன் பாஸ்டர், என் பேரை நான் மாற்றி வச்சிருக்கிறேன் பாஸ்டர், ஒயிட் ட்ரெஸ் போடுறேன் பாஸ்டர், நான் அப்படி இருக்கிறேன் பாஸ்டர், நான் இப்படி இருக்கிறேன் பாஸ்டர், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாலும் பரலோகம் நமக்கு தகுதியாயிராது. கவனிங்க, இவ்வளோ விஷயங்களை பேசின யாக்கோபு கடைசியா ஒரு செக் பாயிண்டை வச்சு என்ன பண்றாரு? இந்த வசனத்தை என்ன பண்றாரு? முடிக்கிறார். ஏன்னா பிசாசானவன் அதுதான், நான் வேத வசனத்தை கேட்கிறவனாக மாத்திரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேத வசனத்தை கேட்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆனால் அதே வேத வசனத்திலே என்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, இல்லை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, என் துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தைகளை வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாக இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகம் நம்மளை டியூன் பண்ணி வச்சிருக்கு. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகம் நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. அதனாலதான் அழகா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:22. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் நீங்க மாறும் பொழுதுதான் நீங்க இந்த உலகத்துல வஞ்சிக்கப்படாதபடி போவீங்க. பாஸ்டர், நான் பாவத்தில் விழுந்துறேன், 10 வருஷமா நான் பிரசங்கம் கேட்கிறேன் பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, ஆனா நான் பாவத்தில் விழுந்துறேன், ஏன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் தான் இருக்கிறோம். நான் கேட்கிற என்னுடைய வசனம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே செயல்பாட்டில் இல்லை. என் உள்ளுக்குள்ள போற வசனம் எங்கேயோ போய் அது என்ன பண்ணிடுது? ஸ்டோர் ஆயிடுது, இல்லை எங்கேயோ போய் அது ஒரு லீக்கேஜ் மாதிரி போயிடுது. 10,000 லிட்டர் தண்ணி கேன் ஒன்று வாங்குறோம், அந்த தண்ணி கேன் வாங்கி வைக்கிறோம், அதை வச்ச உடனே நமக்கு தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி வைக்கிறோம், அடுத்த நாள் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஒரு 2 அடி குறைஞ்சிருது. எங்கேயோ ஓட்ட விழுந்திருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு தெரியல, இரவு முழுவதும் தெரியல, தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து செய்கிற வேலை என்ன? எங்கே ஹோல் இருக்கோ, எங்கே ஓட்டை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை அடைக்கிறது தான் வேலை. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் அந்த வசனத்தின்படி நடக்காததுனால வஞ்சிக்கப்படுறாங்க பாவத்தில். நிறைய சொல்றாரு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனை அந்த விசுவாசம் ரட்சிக்குமா? அதே 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செற்றதாயிருக்கும். எவ்வளோ ஒரு அழுத்தம்! நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் படிக்கும்போது இந்த வசனம் புரியாது, கடைசி 19-20 படிச்சுட்டு இந்த வசனத்தெல்லாம் இணைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருவர்ட்டையும் கேட்க போகிறோம், ஏங்க உங்களுக்கு என்ன விசுவாசம், நீங்கள் எதுக்காக ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னா முதல் பதில் ஒரு எட்டர்னல் செக்யூரிட்டி, ஒரு நித்திய பாதுகாப்புங்க ஐயா. எனக்கு இன்னைக்கு மரித்தாலும் நான் என்ன பண்ணிடுவேன்? பரலோகம் போயிடுவேன். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை என் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார், என் இருதயத்தை என் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார், என் ரட்சிப்பு ஒருபோதும் என்னை விட்டு என்ன பண்ணாது? என்னை விட்டு அகன்று போகாது. இதுதான் கிறிஸ்தவத்தில் நம்ம வச்சிருக்கிற ஒரு ஆழமான ஒரு புரிதல், ஆழமான நம்பிக்கை. ஆனால் இது எல்லாவற்றையும் மாய்மாலமாக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா! இது எல்லாமே மாய்மாலமாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறதே. நல்லா கவனிங்க, நீங்க எடுக்கிற டெசிஷன், அதாவது நான் இயேசுவை ரட்சிக்கிறவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீங்க வாயில சொல்றீங்க பாத்தீங்களா, அதன் மூலமாக பரலோகம் போய்விட முடியுமான? முடியாது. நான் திருவிருந்து எடுக்கிறேன், பரலோகம் போயிட முடியுமா? முடியாது.
நான் சபைக்கு வருகிறேன், பரலோகம் போயிட முடியுமா? முடியாது. அப்ப நான் பரலோகம் போறதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு சொன்னா, நான் கேட்கிற தேவ வசனம் எனக்குள்ள எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறதோ, எப்பொழுது என்னுடைய வெளியரங்கமான காரியங்கள், என்னுடைய கிரியைகள் நான் கேட்கிற வசனத்திற்கு ஏற்ப மாறுபாடு அடைகிறதோ, அப்பொழுதுதான் நித்திய பாதுகாப்பு எனக்கு உறுதி ஆகிறது. ஹல்லேலூயா. இல்லைன்னா கேட்கறது எல்லாமே ஏதோ ஒரு குப்பை தொட்டியில் விழுகிற மாதிரி, அது பிரயோஜனமற்றதாக தூக்கி தூக்கி எறியப்படுது. இப்படிப்பட்ட ஒரு மாயமாலமான ஒரு காரியத்தில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான். என் சகோதர சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு ஜென்யூன் சால்வேஷன், உண்மையான ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் எடுக்கிற முடிவு அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்லி நிதானித்து தீர்மானித்து பேசுகிற மாதிரி இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டவன், அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள், நான் ரட்சிக்கப்படாதவன் அவர்களுக்கு சில கோட்பாடுகள். இதை வச்சுட்டு ஒரு டிசிஷன் எடுத்துறோம், இவன் ரட்சிக்கப்பட்டவன் இவன் ரட்சிக்கப்படாதவன் இல்லை. ரட்சிக்கப்பட்டவனை போல 10 வருஷம் சபையில் இருந்து பாவம் பண்ணுகிறவனும் உண்டு. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் எடுக்கிற டெசிஷன் அல்ல, என் தேவன் என்னுடைய இருதயத்தை மாற்றணும். ஹல்லேலூயா. என் இருதயம் எப்பொழுது உண்மையாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் என் கை, என் கால், என்னுடைய கண், என்னுடைய வாய், என்னுடைய பேச்சு, இது எல்லாமே அந்த இருதயத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை ஒத்ததாக நடந்து கொண்டிருக்கும். அப்ப எப்ப தேவன் என்னுடைய இருதயத்தை மாற்றுகிறாரோ அப்பொழுதுதான் மரித்து போன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் பெற்று எழும்பும். இன்னைக்கு நம்ம எல்லோருமே மாம்சத்துல உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம பேசுறது புரியுது, வேதவசனம் புரியுது, பாட்டு புரியுது, ஆராதனை புரியுது, குதிக்கிறோம், பாடுறோம், கை தட்டுறோம், இதெல்லாம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய உயிர். ஆனா பல பேருடைய ஆவிக்குரிய உயிர் மரித்து போய் கிடக்கிறது. எப்ப பாஸ்டர் ஆவிக்குரிய உயிர் உள்ளதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுது பாவத்திற்கு எதிராக உங்களுடைய ஆத்மா கலங்குகிறதோ, எப்பொழுது பாவத்திற்கு எதிராக உங்களுடைய ஆத்மா செயல்படுகிறதோ, எப்பொழுது பாவத்திற்கு எதிராக ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதிலே உங்களுடைய ஆத்மா அதிவேகமாக செயல்படுகிறதோ, அப்பொழுதுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் செயல்படுதா? பாட்டு பாடுறதுனால, ஆராதிக்கிறதுனால இல்லை. உண்மையான ரட்சிப்பு என்பது அதுதான். நித்திய பாதுகாப்புனா என்னன்னு தெரிஞ்சோம், உண்மையான ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்சோம். மூணாவது ஒரு காரியம், யாக்கோபு சொல்லுகிற காரியத்தோடு இந்த வசனங்கள் எல்லாம் ஆராயும் பொழுது மூணாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முறை புதிய வாழ்க்கை முறை, பழைய வாழ்க்கை முறை கிடையாது. பழைய வாழ்க்கை முறையும் புதிய வாழ்க்கை முறையும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒப்பிட்டு பாருங்க. நீங்க எதுக்கெல்லாம் எப்படி பேசுவீங்க, இப்போ எப்படி பேசுறீங்க, நீங்க எதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்களுடைய உணர்வுகள் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, இப்போ உங்களுடைய புதிய வாழ்க்கையில் உங்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதே. இந்த புதிய வாழ்க்கை என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த புதிய வாழ்க்கை என்பது தேவனை விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கும். பழைய வாழ்க்கை என்பது கர்த்தரை ஒரு வெறுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். புதிய வாழ்க்கை என்பது தேவனுக்கு என்ன பிரியமோ, தேவனுடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வச்சிருக்கிறோமோ அதை நாடி ஓடுற வாழ்க்கையா இருக்கும். சுய விருப்பத்துக்கு ஓடாது, சுய சித்தத்துக்கு ஓடாது, சுய காரியங்களை நாடாது. என்றைக்கு உங்களுடைய இருதயம் இச்சைக்கும் சுய காரியங்களுக்கு பின்னாக ஓட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே உங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகிருச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்லா கவனிங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கங்கள் எல்லாம் நல்லா பாருங்க, உங்களுடைய இருதயத்தை சுயத்தை நோக்கி ஓட வைக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி உன் இருதயம் ஓடிட்டும், உன் பிள்ளையுடைய வாழ்க்கை அதுக்கு பின்னாடி ஓடு, இந்த மாதிரி பணம் பொருள் அதுக்கு பின்னாடி ஓடு, தொழிலுக்கு பின்னாடி ஓடு. உங்களை புஷ் பண்ணுறாங்க, சம்பாரி, இதை வாங்கு அதை வாங்கு. நீ சும்மா இருப்ப, நம்ம சும்மா இருப்போம். ஆனால் இன்னைக்கு உட்காந்து ஒரு பிரசங்கத்துக்கு ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வீடு வாங்க சொல்கிறார் அப்படின்றோம். உடனே எனக்கு தான் அந்த தீர்க்க தரிசனங்கிற ஒரு மாய்மாலத்தை அவர் உருவாக்கிடுவார். ஓடி போய் கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கிடுவான். அடுத்த 10 வருஷம் லீவு போடாமல் என்ன பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை சபை கூட வரமாட்டான், வேலைக்கு ஓடுவான். ஏன் வேலைக்கு ஓடுறான்? வீட்டு கடன் அடைக்கணும். 6 நாள் வேலை செஞ்சா 10வது 7வது நாள் ஓடி வீட்டுக்கு நடக்கும். நல்லா கவனிங்க, தேவனுக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருந்தவன் இருதயத்தை அப்படியே டைவர்ட் பண்ணி இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான்.
இன்றைக்கெல்லாம் இப்படி தான் பிரசங்கங்கள் இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் டிவி பார்க்குறத நான் குறை சொல்லலை, யூடியூப்பை பார்க்குறத குறை சொல்ல, பட் லிசன் பண்ணுங்க என்ன பேச வராரு அவர். இப்போ இதெல்லாம் பேசி அவங்க ஏதோ ஒரு வகையில் குளிர் காஞ்சிட்டு போயிடுறாங்க. என்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆத்தும ஆதாயத்திற்கு நேராக, என்றைக்கு உங்களுடைய இருதயத்தை பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு நேராக, என்றைக்கு உங்களுடைய இருதயத்தை தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு நேராக ஒரு பிரசங்கம் கொண்டு போகிறதோ, ஒரு வார்த்தை கொண்டு போகிறதோ, அதுதான் நீங்களும் நானும் கேட்க வேண்டிய தேவனுடைய சத்தியம். அல்லேலூயா. ஆமா, ஒரு பாடலை கேட்கும் பொழுது உணரணும், நீங்க இந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கிறதா, இல்ல பாடலை கேட்ட உடனே மியூசிக் உங்களை ஈர்க்குதா அப்படின்னு சொல்லி. இல்ல ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்கறீங்க, ஒருத்தருடைய பாட்டை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, உங்களுடைய கவனம் அந்த மனுஷன் மேல போகுதா, இல்ல அந்த மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்குள்ள போகுதா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கிமார்கள், ஆராதனை செய்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, தன்னை பெரிய ஆட்களாக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நல்லா கவனிங்க, இந்த சத்தியத்தை விட்டு விலகுகிற கூட்டத்துக்கு தான் இந்த முதல் பிரசங்கம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சத்தியத்தை விட்டு விலக வைக்கிறான் அப்படின்னா, முதலாவது உன்னுடைய இருதயத்தை வேற எதுலயோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறான் பிசாசானவன், அதுல ஓட ஆரம்பிச்சிடறோம். ரெண்டாவது, சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு பிசாசானவன் பயன்படுத்துகிறவர்கள் ஊழியக்காரன் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஓநாய்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் இருந்து ஆராதனை நடத்துகிறவர்கள் தங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய சிகை அலங்காரமாகட்டும், தங்களுடைய உடை ஆகட்டும், தங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் ஆகட்டும், எல்லாமே ஈர்க்கிற மாதிரி போடுறாங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 கோட் வேர்ட் போயிட்டுருக்கு, ஒரு கோடு போயிட்டுருக்கு. கண்ணாடியை போட்டுட்டு அந்த ஸ்டேஜில் நின்று அவன் அவன் பார்க்குறவங்க எதை அட்ராக்ட், வந்த உடனே தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகிறது கிடையாது. அவருடைய ஹேர் ஸ்டைல் பாருங்க, அவருடைய கண்ணாடி பாருங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பாருங்க, அவங்க போட்டுக்கிற ஷூவை பாருங்க, அவர் கையில் கட்டிக்கிற வாட்சை பாருங்க, ஒரு ஈர்ப்பு. ரெண்டாவது, ஒரு லேடினா அவங்க கட்டிருக்கிற சேலையை பாருங்க, அவங்க பேசுகிற டோனை பாருங்க, அவங்களுடைய சிகை அலங்காரத்தை பாருங்க, அவங்க நகையை பாருங்க. நீ நல்லா தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கிற, தேவனை துதிக்கிற அப்படின்னு சொன்னா உன் கவனத்தை சிதைக்கிற மாதிரி அவன் டான்ஸ் ஆடுறத உன்னை பார்க்க வச்சிருவான். நீ அரை மணி நேரம் கைதட்டி அவன் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு நீ டான்ஸ் ஆடிட்டு இருப்ப. கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படாது. அதே போல சத்தியத்தை பிரசங்கிக்கிறமார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட சத்தியம் போகுது அப்படின்னு சொன்னா, எங்க ஆத்துமாக்கள் போயிடுவாங்களோ, எங்க நமக்குண்டான வர வேண்டிய காரியம் வராம போயிடும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் செய்கிற காரியத்தை இன்றைக்கு இது சரி தவறு என்று போதிக்கிற ஒரு கூட்டம் அல்ல, நடுநிலைமையில ஒரு கூட்டம் போதிச்சுட்டு இருக்குது. அல்லேலூயா. சத்தியத்திட்டு விலக செய்கிற காரியங்கள் நடுநிலைமை. எப்பயுமே ஒரு போர்ட்ரேட் உண்டாக்கிடுவான். நீ பரிசுத்தவான்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கும், இன்னொரு கூட்டம் நீங்கள் கவலைப்படாதீங்க, பாவம் பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். எத்தனை வருஷம் இருக்கிறார்? நீ ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, இன்னும் நீ பாவத்தில் இருக்கிற ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், நீ பாவத்தில் இருக்கிற ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், நீ பாவத்தில் இருக்கிற ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர், கருணை உள்ளவர். பரலோகம் போகிற வரைக்கும் நீ பாவம் செஞ்சுக்கிட்டே அவர் இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். பரலோகம் போகிற இப்படியே ஒரு டயலாக் விட்டுக்கிட்டு இருந்தா, பரலோகத்தில் போன உடனே அங்கே கருணையும் கிடையாது, இரக்கமும் கிடையாது. பரலோகங்கிறது எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற? ஃபர்ஸ்ட் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் முதல் ஸ்டேஜ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நியாய தீர்ப்பு. அங்கே கருணை உண்டா? அங்கே இரக்கம் உண்டா? அப்போ இன்ன தேதி வரைக்கும் நீ பாவத்திலிருந்து உன்னை மன்னிப்பார் ஆண்டவர், கருணை உள்ளவர், நல்லா பாருங்க. இப்படி ஒரு டீவியேஷன் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சத்தியத்தை விட்டு விலக செய்கிற ஒரு கூட்டம். அதுக்காக இந்த நாளில் நம்ம எல்லோருமே பரிசுத்தவான்கள், அப் டு த மார்க் அடைஞ்சிட்டோம், நம்ம ஓடணும்னா அடைஞ்சிருவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த இடத்துல. நல்லா கவனிங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்ன பண்ணிடும், வார்த்தையை மாற்றி விட்டுருவாங்க. அதாவது பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னால், யார் பரிசுத்தவான் அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு தப்பே இருக்காதுங்க ஐயா, அவர்கிட்ட ஒரு பாவமே இருக்காது, அவர் தான் பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இது வரைக்கும் யாரும் எட்டலை. ஆனால் பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு உண்டான அடையாளம் என்னன்னா, அவர்களும் சில நேரத்தில் பாவம் செய்வார்கள், கொடுமையான பாவங்களை கூட செய்வார்கள். ஆனால் பாவம் செய்யும் பொழுதோ இல்லை செய்த உடனோ 2 காரியம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, முதலாவது என்னன்னா, அந்த பாவத்தை குறித்ததான குற்ற உணர்ச்சி அவங்களை தூங்க விடாது. அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவன் பாவம் செஞ்ச உடனே தேவ சமூகத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பான். இவன் தான் பரிசுத்தத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறவன்.
ஆனா இந்த கூட்டத்தை, இதுதான் பரிசுத்தவான். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உன்னை பாவத்தை குற்ற உணர்ச்சி உனக்குள்ள கொண்டு வராது, தேவ சமூகத்தை நோக்கி ஓடி உனக்கு மன்னிப்பு கேட்குற ஒரு எண்ணத்தையும் கொண்டு வராம என்ன பண்ணிருக்கோம், இல்ல இந்த சூழ்நிலையில் இப்படிதான் செஞ்சாகணும், இந்த கர்த்தர் அறிந்திருக்கிறா, நீங்க செஞ்சது சரிதான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இப்படி செஞ்ச காரியம் சரிதான் என்று சொல்லி அவர்கள் செய்கிற பாவத்திற்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு நியாய தீர்ப்பை இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். கணவர் சரியில்லை, மனைவி செஞ்சது சரி, மனைவி சரியில்லை, கணவர் செஞ்சது சரி, அப்பா அம்மா சரியில்லை, பிள்ளைகள் செஞ்சது சரி, பிள்ளைகள் சரியில்லை, அப்பா அம்மா செஞ்சது சரி என்று சொல்லி தாய் தகப்பன் தவறு செய்யறாங்கன்னா பிள்ளைகள் செய்த தவறுக்கும் தாய் தகப்பனுக்கு உண்டான தவறுக்கும் ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு கிடையாது. அப்படி சில பேர் போர்ட்ரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர்கள் செய்த உண்ட தவறுக்கு அவங்களுக்கு உண்டான விளைவுகள் உண்டு, நாம் செய்கிற தவறுக்கு உண்டான விளைவு, செய்கிற பாவத்துக்கு நமக்கு உண்டான விளைவு உண்டு. நான் என் தவறை அவங்களோட நான் ஈக்குவல் பண்ணிக்க முடியாது. நீ அப்படி பண்ண, நான் இப்படி பண்ண, சரியா போச்சு, ஆண்டவர் மன்னிப்பார், அப்படிலாம் நீங்க என்னைக்கு பேசிடாதீங்க. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வித்தியாசமானது. இன்னொருவர் செய்கிற பாவத்தினுடைய ஆழத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நாம் செய்கிற பாவத்தின் ஆழத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நான் தெரிந்தே துணிகரமாக பாவம் செய்கிறேன், ஹல்லேலூயா, ஆனால் அதற்குண்டான குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இல்லாமல் அதை தூக்கி இன்னொருவர் மேலே ப்ளேம் போடுறேன். அதை தூக்கி இன்னொருவர் மேலே போடுறேன்னா கவனிங்க, கர்த்தர் அதற்குண்டான தீர்ப்பு கொடியதாக இருக்கும். பயபக்தியில் வளரணும் அப்படின்னா அதுதான் அழகா. இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, 1 யோவான் 1:8 சொல்றாரு, என்ன சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே என்ன பண்றோம், வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள என்ன பண்ணாது, இராது அப்படின்னு என்ன பண்றாரு, அழகா சொல்றாரு. பாவம் உண்டு, நான் யாரையும் பரிசுத்தவான்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் கொண்டு வரல, பாவிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் கொண்டு வரல. நல்லா கவனிங்க, பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னா பாவம் செய்யும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள தூண்டிக்கிட்டு இருக்கும், தூங்க மாட்டான், கண்ணீர் விட்டுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான் வாழ்க்கை ஃபுல்லா. அந்த குற்ற உணர்ச்சி அவனை சும்மா விடாது, தேவனை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான், உபவாசங்கள் அதிகமாகும், நேரம் அதிகமாகும். அதே போல பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தான் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு விலகி ஓட ஆரம்பிப்பான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு மீதி 6 நாட்கள் நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிற அப்படின்னு சொன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான பிம்பத்தை பிசாசானவன் உனக்குள்ள உருவாக்கி உங்களையும் என்னை உட்கார வைத்திருக்கிறான் பாருங்க. இது வெளியரங்கமாக நான் கிறிஸ்துவன், உள்ளாக நான் பார்க்கும் பொழுது உலகத்தான். உலகத்தில் வெளியரங்கமா செய்யற பாவங்களை எல்லாம் ஏதோ ஒரு போர்வையை போட்டு மூடி அதுக்கு அடியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வெளியில் என்னுடைய போர்வை, என்னுடைய கலர் என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவன். எச்சரிக்கையா இருங்க, வசனங்கள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஏகப்பட்ட பேர் இப்படி கிளம்பி வந்திருக்கிறாங்க. இன்னும் அதை குறித்து பின்னாடி நம்ம நல்லா தியானிப்போம். ஆண்டவர் இதை குறித்து தெளிவாக பேசுகிற ஒரு 4 நிலங்கள், அதை குறித்து நம்ம ஆழமாக தியானிச்சிருக்கிறோம். நான் ஷார்ட்டாக அதை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறேன். 4 நிலங்கள். முதலாவது ஒரு நிலத்தில் என்னன்னா, ஒரு கடினமான நிலம், அது மேலே விதை உழுகுது. அது என்ன ஆகுது, அந்த விதையை யார் எடுத்துகிட்டு போயிடுறான், பறவைகள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது எதை குறிக்கக்கூடிய ஒரு காரியம், சாத்தான். என்றைக்கு உங்களுடைய இருதயத்தை இலகுவாக மாற்றாம கடினமாக வச்சிருக்கிறீங்களோ, வசனம் உள்ளுக்குள்ள என்ன பண்ணாது, போகவே போகாது. அப்ப பிசாசானவன் உங்க இருதயத்தை கடினப்படுத்துறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா வருவார் என்பதில் நம்பிக்கை உண்டு, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதில் தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வதற்காக. ஏன் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததுன்னா, பிசாசானவன் அவருடைய இருதயத்துல மதம் என்று சொல்லி, யூதன் என்கிற சொல்லி ஒரு பெருமையை வச்சு அவங்களை கடினப்படுத்திட்டான். கடினப்படுத்ததுனால இயேசு சொல்ற காரியங்கள் அந்த கடினத்துக்குள்ள போகல. விதைக்கிற விதையெல்லாம் பறவை வந்து தூக்கிட்டு போற மாதிரி போயிடுச்சு, வசனம் உள்ள விதைக்கல. முதல் பாயிண்ட் அது. 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மரம் அது இது மேல விழுகுது, விதைகள் எல்லாம் பாறை மேல, கற்பாறையின் மேல என்ன பண்ணுது, விளையுது. சூரியன் வந்த உடனே, தண்ணீர் பட்ட உடனே என்ன பண்ணுது, அந்த விதை முளைக்குது. ஆனா அந்த முளைக்கு வேருக்குண்டான ஒரு ஆழமான மணல் இல்லாததுனால அது என்ன பண்ணிடுது, செத்து போயிடுது. இன்றைக்கு பல பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு காரியம்தான்.
வேத வசனத்தை கேட்கும்போது ஒரு சந்தோஷம், சத்தியத்தை கேட்கும்போது ஒரு சந்தோஷம், தேவனுக்காக நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி உறுதிமொழியெல்லாம் எடுத்துட்டு போயிடுறோம். ஆனால் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வாழ்க்கை அப்படியே மாறிடுது. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உயிரோடு இருக்கிற விதை. அதுக்கப்புறம் அது விதை உள்ள போற அளவுக்கு இடம் கிடையாது. கடினமான பாறை, அதுக்குள்ள எங்க வேர் போகும்? இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். மூணாவது ஒரு கூட்டத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முள்ளுகளுக்கு நடுவே விழுந்த விதை. வேரும் இருக்கு, அதாவது மண்ணும் இருக்கு, தண்ணீரும் இருக்கிறது, சூரியனும் இருக்கிறது, விதை முளைக்க ஆரம்பிக்கிறது, கொஞ்ச நேரம் அப்படியே படபடபடன்னு முளைக்குது. ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணிடுது, சுற்றிலும் அந்த முள் செடிகள் வளர்ந்து அதை போட்டு அப்படியே அமுத்திடுது. டெம்டேஷன் அப்படின்னு சொன்னா சோதனைகள். கர்த்தர் கொடுக்கிற சோதனை உங்களை வளர்ச்சி அடைய செய்யும். ஆனா பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனையில தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த முள்கள் எல்லாம் பிசாசானவன் கொண்டு வருகிற ஒரு சோதனை. அப்படியே உங்களை அந்த சோதிச்சு அப்படியே உங்களை என்ன பண்ணிடுவோம், அப்படி கொண்டு போட்டுருவான். இந்த முட்களை தாண்டி நீங்க வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த விதையின் வீரியம் ரொம்ப முக்கியம், அந்த நிலத்தின் தன்மை ரொம்ப முக்கியம். உங்களுடைய வசனத்தின் வீரியத்தை என்னைக்கு இருதயமாகிய நிலமாகிய உங்களுடைய இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்க பிடிச்சிருக்கோ, அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட அழுத்தங்கள், முட்கள் எல்லாம் உங்களை போட்டு நெருக்கினாலும் வேத வசனத்தை விட்டு விலகாத பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணுவோம், நிற்போம். சத்தியத்தை விட்டு விலகாத பிள்ளைகளா நிற்போம். எத்தனை தவறான உபதேசங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர்கள் எல்லாம் உங்களை போட்டு நெருக்கினாலும் உங்களுடைய நிலமாகிய இருதயம் தேவ வசனத்தின் மீது நல்ல பிடித்தனம் இருந்து நல்ல சத்துள்ள இருதயமா உங்கள் இருதயத்தை வச்சிருந்தீங்கன்னா, சோதனைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் உங்களையும் என்னையும் கனி கொடுக்கிற வாழ்க்கையிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. எல்லாம் ஒட்டுக்கா வளரும். ஆனால் அந்த முள்கள் தான் கனி கொடுக்குமோ தவிர போட்ட விதை கனி கொடுக்காது. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நான்காவது தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக வச்சுக்கோங்க. யாக்கோபு இந்த 4 நிலங்களை தான் பேசுகிறார் இந்த இடத்துல. இந்த 4 நிலங்களும் நிலமாக இருக்கிறது, விதை விதைக்கிறது, சூரியன் வருகிறது, தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அதனுடைய ரியாக்ஷன் தான் வெளிப்படுது, மாற்றம் காண்பிக்குது. கனி கொடுக்கிறது எதுனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. சத்தியத்தை விட்டு விலகாத இருதயம். சகோதர சகோதரி ரொம்ப கவனமா என்ன பண்ணுங்க, கவனிங்க. இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம தியானிக்க வேண்டிய அதுதான். டெம்பரவரியா இருக்கக்கூடியவங்களா இல்ல கடின இருதயமா, எப்படிப்பட்ட விசுவாச பிள்ளையா நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம்? நீங்க தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, தேவ வசனங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்க புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்க, உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகளை ஒப்பு கொடுப்பீங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவ வசனத்தை உங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் பண்றதுக்கு, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? கேட்கிற வசனம் கேட்டபடியே தான் இருக்குது. ஹல்லேலூயா. வசனத்தை எவ்வளோ தூரம் போதிச்சாலும் அந்த வசனம் உங்க வாழ்க்கையில மாற்றுவதற்கு நீங்க கொடுக்கிறதே கிடையாது. நம்ம கொடுக்கிறதே இல்லை. எப்படி வேணா வசனத்தை கேட்கலாம். ஏன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் தேவனுக்குள்ள குடும்பம் கட்டப்படலை, ஏன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலைன்னா கேட்கிற வசனம் கேட்கிற பிரகாரமே இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில மாறல. வலதுபுறமா போங்க, நீங்க போக வேண்டிய வழியை போய் அடைவீங்க அப்படின்னு சொல்றோம். நான் நேராக தான் போவேன்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் வலதுபுறமா போங்கன்னு சொன்னது காதில் விழுந்துருச்சு. வலதுபுறமா கால் எடுத்து வைக்கணும், நம்முடைய பாடியை திருப்பணும், நம்முடைய உடம்பை திருப்பணும். ஆனால் திருப்ப மாட்டோம். இது பாவம்னு வேதவசனம் வந்து சொல்லிருச்சு, இது தவறுன்னு வேதவசனம் சொல்லிருச்சு. எச்சரிப்பு எத்தனையோ கொடுத்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். போங்க, நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர முடியாதே. பரலோகத்திற்குண்டான வழி அது அல்லவே. நீங்க போய் சேரக்கூடிய இடம் நரகமா இருக்குமே. சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற, எதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவ வசனத்துக்கு என்றைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற இருதயம், அதாவது பதில் கொடுக்கிற இருதயமாக, அதை கேட்கிற இருதயமாக எப்பொழுது மாறும் அப்படின்னு சொன்னா, யாருக்குள்ள கீழ்ப்படிதல் வருகிறதோ. ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிற இருதயம் என்னைக்கு நமக்குள்ள வருதோ அப்பொழுதுதான் தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற இருதயமா நம்ம மாறும். இல்லைன்னா உங்க பேரை சொல்லி ரோட்ல போறவனை கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டோம், திரும்ப மாட்டோம். சில நேரத்தில் நம்ம அப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா. ஒருத்தர் மேலே கோவம் வந்துருச்சு,
நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சரி, நம்மளை கையை பிடிச்சி இழுத்தாலும் சரி, இப்படியே என்ன பண்ணுவோம், நான் போவோம். ஏன்? என் இருதயத்தை சொல்லிட்டோம், அவன் கூப்பிட்றான், நீ அவனுக்கு என்ன பண்ணாத, ரெஸ்பான்ஸ் பண்ணாத, அவனுக்கு பதில் கொடுக்காத. அப்படிதான் பிசாசானவன் இருதயத்தை சொல்லி வச்சிருக்கானா, தேவ வசனத்துக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, தேவ வசனத்துக்கு நீங்க பதில் கொடுக்க முடியாது. நீங்க தேவ வசனத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள பிறக்காது. ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற இருதயம் வேணும், ஹார்ட் வேணும். பதில் கொடுக்கிற இருதயம் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணும், வேணும். 20வது வசனத்தில் பாருங்க, தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை என்ன பண்ணுகிறவன், திருப்புகிறவன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சத்தியத்தை விட்டு விலகிற ஒரு கூட்டத்தை சொல்றார். 20வது வசனத்தில் தப்பி போன மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பாவி. யாக்கோபு 2 கேரக்டரை கொண்டு வர்றார் ஒரு மனுஷனுக்குள்ள. நல்லா கவனிங்க, 2 வகையான குணாதிசயங்கள் உண்டு. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று மாம்சத்திற்குரிய வாழ்க்கை. நீங்க பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், மாம்ச வாழ்க்கையும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். இப்ப 19ஆம் வசனத்துல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பேசுகிறார். அதே போல 20ஆம் வசனத்திலே மாம்சத்திற்குரிய வாழ்க்கையை பேசுகிறார். ஒரு மனிதன் எப்பொழுது பாவி என்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவன் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகும் பொழுது, இரண்டாவது அவன் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகும் பொழுது அவனுடைய மாம்சம் ஆட்டோமேட்டிக்கா பாவத்துக்குள்ள திரும்ப போக ஆரம்பிக்குது. இப்ப அவன் 2வது ஸ்டேஜ் போயிடுறான், பாவிங்கிற ஒரு ஸ்டேஜ் போயிடுறான். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய மாய்மாலம் அதுதான். சத்தியத்தை விட்டு விலகி பாவிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம போயிட்டோம். ஆனா இன்னும் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் இருக்குதுன்னா, நான் பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சுட்டு இருக்கோம். பரலோகம் எனக்கு, பரலோகம் எனக்கு, பரலோகம் எனக்குன்னு ஒரு பிம்பத்தை வச்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய மாரல் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஆட்டிடியூட். உபதேசத்துல சரியா இருக்கிறவங்க தான் குணாதிசயங்கள்ல வெளிப்படுதல் கரெக்டா இருக்கும். சத்தியத்துல சரியா இருக்கிறவங்க தான் தேவனுடைய வார்த்தையில நடக்கிற விதங்கள், பார்க்கிற பார்வை, பேசுகிற பேச்சு எல்லாத்துலயும் சரியா இருக்கும். நிறைய பேர் சத்தியத்தை புரட்டு பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் கிளம்பி இன்னைக்கு மாய்மாலமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுறான். உருவாக்கிட்டு 6வது வருஷம் மாட்டிக்கிறான். ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் படப்பட படப்படன்னு பிரம்மாண்டமா வளர்ச்சி அடைஞ்சான். பாடல் பாடி எல்லாத்தையும் ஈர்த்து பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. ஜனங்கள் எல்லாமே எப்படி ஒரு நடிகருக்கு பின்னாடி போவாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவை மறந்துட்டு அந்த ஆளுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், பாவ குற்ற உணர்ச்சி வரணும் அந்த கூட்டத்துக்கு போறதுல. பாட்டு நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், அங்கிருந்து ஒரு புகை நல்லா இருக்கும், அங்கிருந்து ஒரு லைட் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணான், சபைகளையும் மயக்க ஆரம்பிச்சிட்டான், போதகர்களையும் மயக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சான், போதகர்களும் இவனை கூப்பிட்டோம்னா சர்ச்சில் கூட்டம் அதிகமாக வரும், ஆத்மாக்கள் ரொம்ப குஷியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி அவனை இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. 5-6 வருடங்கள் 7-8 வருடங்கள் எனக்கு ஞாபகம் தெரிந்து ஒரு மாய்மாலமான பிம்பத்தை உருவாக்கி வச்சான். ஒரு 2 மாசமாக போட்டு உடைச்சிட்டான், அவனே உடைச்சிட்டான். அல்லேலூயா. நான் யாரை பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு தெரியல, பட் நான் பேரை சொல்ல விரும்பலை. என் வேலை அவங்களை அடையாளப்படுத்துறது இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் உண்டு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நேதான் மகாத்மா காந்தி சொன்னார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது, இல்லைன்னா நான் எப்போயோ கிறிஸ்டினா மாறி இருப்பேன் அப்படிம்பார். ஆனால் அவருடைய புரிதலில் அங்கே கொஞ்சம் மிஸ்டேக். என்றைக்கும் கிறிஸ்தவர்களை பார்த்து நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரக்கூடாது, கிறிஸ்துவை பார்த்து தான் என்ன பண்ணணும், வளரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் அந்த மாதிரி ஆள் விழுந்து போன ஆளை பார்த்துட்டு ஐயோ இவரே விழுந்துட்டாரா, இப்போ அவனே விழுந்து போயிட்டான், அவனே இந்த மாதிரி குறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிறவன் சப்போர்ட் கொடுக்குறான். அவர் தெரியாமல் பண்ணியிருப்பார், அவர் தெரியாமல் அந்த பாவத்தை பண்ணியிருப்பார். இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி. நல்லா கவனிங்க சகோதர சகோதரியே. இன்றைக்கு அவன் அப்படியே உபதேசத்தை புரட்டுனா இன்னைக்கு மாம்சத்தில் விழுந்த ஆள் எங்கேன்னே தெரியல, அட்ரஸ் இல்லாமல் இருக்காப்புல. முதல்ல உபதேச கோளாறு வருதுனாவே கண்டுபிடிச்சிடணும், இவன் வேற எங்கேயோ கொண்டு போகிறான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து டிவி ஆன்லைனில் வீடியோஸை பார்க்குறவங்க கவனமாக இருங்க. நான் பார்க்க வேண்டான்னு சொல்ல, இல்லை பாஸ்டர் எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை விழுந்துருவேன் அப்படின்னா தயவு செய்து பார்க்காதீங்க.
சில பாடல்களை கேளுங்க, சபையில் நம்ம பாடுற பாட்டு அதெல்லாம் கேளுங்க, அதோட நின்றுங்க. வசனத்தை படிங்க, போதும், அது உபதேசம் போதும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இல்லை நான் டிசைன் பண்ணிடுவேன், இது சரியான உபதேசம், இது கள்ள உபதேசம் கண்டுபிடிச்சிருவேன் பாஸ்டர், அதை பிடிச்சி நான் விலகிடுவேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம். அதுவும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முதல்ல பார்த்துட்டிங்கன்னா விலகிருங்க. அல்லேலூயா, விலகிருங்க. குழி இருக்குதுன்னு தெரிஞ்சால் விலகி போயிடணும். நான் குழியை தாண்டிடுவேன், நான் குழியில் விழுந்து மேலே எந்திரிச்சிருவேன், நான் குழியில் விழுந்து கயிறு போட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. குழி ஒரு பக்கம் இருக்குது, நல்ல ரோடு ஒரு பக்கம் இருக்குது, கண் இருக்குது, கால் இருக்குது, வளைஞ்சு போயிடுங்க. ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ பார்க்குறீங்கன்னா தள்ளிட்டு போயிட்டே இருங்க. வேத வசனத்தை குழப்பம் பண்ணுகிற கூட்டம் என்ன பண்ணி கொண்டு இருக்கு வந்து, அதான் சொல்றாரு, தப்பி போன மார்க்கம், எரர் இன் ஹிஸ் வே, அதாவது தவறான வழியில என்ன பண்ணுகிறவர்கள் போனவர்கள். நல்லா கவனிங்க, பிசாசானவன் தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு தேவ பிள்ளைகளை எப்படி மடைமாற்றுவானோ உபதேசத்துல மடைமாற்றுவான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. டாக்ட்ரினல் அப்படின்னு சொல்லுவாங்க, உபதேசம். இது பல பிரச்சனைகள் உண்டு இந்த உபதேசத்துல. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு உபதேசங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகப்பூர்வமான உபதேசங்களா போயிட்டு இருக்கு. உலகப்பூர்வமான உபதேசம் அப்படின்னா, இன்னைக்கு நீ கிறிஸ்தவன் தான், பட் உலகத்தை எம்ப்ரேஸ் பண்ணிக்கோ, உலகத்தையும் கட்டி பிடிச்சுக்கோ, தப்பு இல்லை. உலக காரியங்களையும் கட்டி பிடிச்சுக்கோ, தப்பு இல்லை. ஒருத்தர் பாடுறாரு, சினிமா பாடல்கள் அழகா பாடுறாரு ஸ்டேஜில், அவர் அது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, என் மனசுக்குள்ள ஆண்டவரை வச்சு தான் நான் அந்த சினிமா பாட்டை பாடுறேன். என்ன சொல்றாரு? என் மனசுக்குள்ள நான் ஆண்டவரை வச்சு நான் அந்த சினிமா பாட்டை பாடுறேன். நீ எப்படி அந்த சினிமா பாட்டை யோசிக்கிற? நல்லா கொஞ்சம் கவனிங்க பைத்தியக்காரன். அந்த சினிமா பாடல் எதுக்கு எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுங்கிறது தெளிவாக இருக்குது. உனக்கு வேத வசனமும் இல்லை, வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதின பாடல்கள் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நீ அப்படியே காஞ்சி போய் கிடக்குற. என்ன பண்ணுற? அந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான்? சாப்பாட்டுக்கே இல்லாமல் என்ன பண்ணுறான்? எதை போய் சாப்பிட்றான்? அதை சாப்பிட்ற மாதிரி வேத வசனம் கையில் இல்லை, பாட்டு இல்லைங்க ஐயா, வசனம் இல்லைங்க ஐயா, ஒன்றுமே இல்லை, அதனால சினிமா பாட்டை நான் கடன் வாங்கிக்கிறேன். அவன் ஒரு பெண்ணை நினைத்து பாடுகிறான், அவன் ஒரு ஆணை நினைத்து பாடுகிறான், நான் இயேசுவை நினைத்து என்ன பண்ணுகிறேன்? அதே சினிமா பாடலை பாடுகிறேன். என் நோக்கம் வந்து இயேசு. எவ்வளோ கவனிங்க. அந்த பாட்டை பாடிட்டு அதில் எல்லா இடத்துலையும் விளக்கம் சொல்கிறான். இது பைபிளுக்கு ஒத்த மாதிரி என்ன பண்ணுது? பைபிளுக்கு சமம் மாதிரி இன்னைக்கு எழும்பிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். கவனிங்க, நீங்கள் நம்ம பார்க்குற சில போதகர்கள், நன்கு தெரிந்த போதகர்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தை விதைச்சிட்டு இருக்கான். சினிமா பாடல்கள் சினிமா பாடகர்கள் இவங்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்க காசுக்கு பாடிட்டு போயிடுறாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை, நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கும். பழைய சாரால் நவரோஜி அம்மா பாட்டு கேட்டிங்கன்னா அதில் டியூனு இருக்காது, ஒன்றும் இருக்காது, காட்டு கத்துற மாதிரி இருக்கும், குழப்பம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அம்மா பாடுறது. ஆனால் அந்த பாட்டை ஒப்பிட்டு என்ன பண்ணுறான், இன்றைக்கி சினிமா பாடல்களை வைத்து, சினிமா இசைக்கலைகளை வைத்து அப்படி மெருகூட்டிப்பட்டு என்ன பண்ணுறான், வேற ஒரு பாடலை பாடி இதெல்லாம் பாட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இசைக்கு தகுந்த மாதிரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவனை ஆராதிச்சுட்டு போயிடுவோமே. அபிஷேகம்னு ஒன்று வேணும் இல்லை? அல்லேலூயா. இசை நல்லா இருக்குங்க, பாட்டு நல்லா இருக்கும், பாட்டுக்காகவும் இசைக்காகவும் நாம் தேவனை என்ன பண்ணல? ஆராதிக்கல. அல்லேலூயா. எதுக்காக தேவனை ஆராதிக்கிறோம்? அபிஷேகம். ஒரு பாடலை பாடுறீங்க அப்படின்னா அந்த பாடல் உங்களுக்குள்ள வேலை செய்யணும், அந்த பாடல் உங்களுக்குள்ள ஒரு இம்பாக்டை கொண்டு வரணும், ஒரு தாக்கம் கொண்டு வரணும். நீ பாவத்தில் இருக்கினா ஒன்று அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு பாடலை பாடும் பொழுதும், ஒவ்வொரு வசனம் பண்ணும் போதும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். அதுக்கு தான் பாடல், அதுக்கு தான் ஆராதனை. தேவனுக்கு கனம் கொடுக்கறதா ஆராதனை. ரொம்ப கேவலமாக ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் இப்படி போயிட்டு இருக்குது. உலக பிரகாரமான மனுஷங்கள அவங்க வீடியோ போட்டு இவனடா சினிமா பாட்டை பாடிட்டு இருக்கிறான் சர்ச்சில் அப்படின்னு. ஆனால் அதுக்கு கீழே 1000 பேர் திட்டுறாங்க, கெட்ட வார்த்தைகள் சொல்லியே திட்டுறாங்க. ஆனால் அவன் எப்படி நினச்சிக்கிறான் அப்படின்னா, இவங்களை எப்படியாவது பார்க்க வைக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் 1000 பேர் அதை பார்க்குறாங்கன்னா 999 பேர் இது தப்புன்ட்டு வந்துடுவான், ஒருத்த மாட்டிக்குவான். அல்லேலூயா. அந்த ஒருத்தன் யாருன்னா,
எப்படியாவது பாவம் செய்யறதுக்கு வழி கிடைக்குமா? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா? ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கு, தன்னை தற்காத்து கொள்ள எங்கேயாவது ஒரு வழி கிடைக்குமா? தான் செய்கிற தவறை, தான் செய்ய போகிற தவறை தவறு அல்ல சரி என்று நிரூபிக்க வழி கிடைக்குமா என்று அலைந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட உபதேசங்கள்ல போய் விழுந்துருவாங்க. இதெல்லாம் தப்பி போனவர்கள். நல்லா பாருங்க, இங்க ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து வார்த்தையே கிடையாது. நான் உங்களை டச் பண்ணவே கிடையாது. உலக மனுஷர்களை யாக்கோபு நல்லா கவனிங்க. உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி, இரண்டாவது தப்பி போனவன் தான் சொல்றார். இப்ப இவர்கள் நம்ம தான் ரொம்ப கவனமா என்ன பண்ணணும் இருக்கணும். ஒரு 4 பாயிண்ட் சொல்லி இன்னைக்கு உண்டான வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், இப்படிப்பட்டவர்கள் செய்கிற ஒரு 4 காரியங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது அவர்கள் வேத வசனத்தை கேள்வி கேட்கிற ஒரு கூட்டமாக என்ன பண்ணுவார்கள்? எழும்புவார்கள். நல்லா கவனிங்க, இப்படி நல்லா கவனிங்க. சத்தியத்தை விட்டு வழி விலகி செய்கிறவர்கள் முதலாவது அவங்களுடைய பிரசங்கமோ அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? வேத வசனத்தை கேள்வி கேட்கிற, இல்ல வேத வசனத்தை வச்சு கேள்வி எழுப்புகிற ஒரு கூட்டமா இருக்கும். பைபிள் எப்படி போட்டிருக்கா? இந்த வேத வசனம் இப்படி தான் போட்டிருக்கா? இதனுடைய கான்டெக்ஸ்ட் இதுதானா? இதுதான் சத்தியமா? இது இங்க இப்படி போட்டிருக்கு, அது அங்க அப்படி போட்டிருக்கு. எடுங்க ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பேச்சு கொடுக்க ஒரு சர்ப்பம் வருது. அப்ப அது என்ன ஃபர்ஸ்ட் பேசியிருக்கலாம்? நீங்க தான் சொல்லணும். ஒருத்தர் உங்ககிட்ட பேச வராரு, அது பாம்பு விட்டுருங்க, பிசாசை விட்டுருங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பேச வராரு, முதல் பாயிண்ட் அவர் என்ன கேட்கணும்? உங்ககிட்ட பேசும்போது பேசுறனா என்ன பேசணும்? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எங்கே இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதுதான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். பட் இங்கே சர்ப்பம் எப்படி பேசுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்குது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் புசிக்க வேண்டாம்னு சொன்னது யாருக்கு தெரியும்? ஆதாம். அதே போல யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கும் தெரியும், ஆதாம் ஏவாளுக்கும் தெரியும். பட் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டினை எழுப்புது? இதுதான் பிசாசானவனுடைய தந்திரம். அல்லேலூயா. உபதேசத்தை, நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தை குளறுபடி ஆக்கணும் அப்படின்னா, முதலாவது பைபிள்ல இப்படி போட்டிருக்கா, இப்படி செய்யணுமா, இதை பண்ணணுமா, இதை இப்படித்தான் பண்ணணுமா, இது இப்படி பண்ணக்கூடாதா என்று சொல்லி வேதாகமத்தை கேள்வி கேட்கிற மனநிலைமையே பிசாசு வளர்த்து விடுவான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை வேண்டான்னு வேத வசனத்தில் ஒரு வசனத்தில் சொல்லுதுன்னா அதோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, சில பேர் இன்னைக்கு அதில் ஒரு பிரிவை கொண்டு வந்துடுறான். பழைய ஏற்பாடு போட்டது இப்படி, புதிய ஏற்பாடு போட்டது இப்படி, இதை இங்கே வச்சுக்கோங்க, அதங்க பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படிங்கிறான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் போட்ட ஆசீர்வாதம் மாத்திரம் என்னங்கிறாங்க? வேணுங்கிறாங்க. அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், தாவீதின் ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், சங்கீதம் வேணும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை இதெல்லாம் செய்யாதன்னு ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை. புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும். புதிய ஏற்பாட்டில் வேற மாதிரி, ஆனால் ரொம்ப அட்வான்ஸ்டு. அவன் புத்தி அற்றவன். ஏன்னா பழைய ஏற்பாட்டை காட்டிலும் ரொம்ப ஆழமாய் பேசினது புதிய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னார் ஆண்டவர், அதுதான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? உன் சிந்தனையில் ஒரு பெண்ணை தவறாக யோசிச்சுட்டுனாவே முடிஞ்சு, விபச்சாரம் முடிஞ்சுன்னு அர்த்தம். இச்சை வேசித்தனம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அதுக்கு போய் ஒரு வீட்டை தேடி அதெல்லாம் தேவையில்லைன்ட்டார் ஆண்டவர். அப்போ எது கஷ்டம்? அதுதான் கஷ்டம். சிந்தனையை கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை உங்களால் வேண்டான்னு தள்ள முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. என்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ள நீங்க வரலன்னா அது பாவம். இது வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த ஃபோன் வேண்டான்னு சொன்னா தூக்கி போட தைரியம் வருதா? வராது. ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்க்காம இருக்க முடியுதா? இல்லை, திரும்ப போய் லாக் ஆயிடுறோம். டிவியை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திரும்ப போய் டிவியில் லாக் ஆயிடுறோம். இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திரும்ப போயிடுறோம் அந்த இடத்துக்கு. ஏன்? அது உங்கள் சிந்தனையை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு. உங்களால் என்ன பண்ண முடியல? அதை ஜெயிக்க முடியல.
அப்போ நம்ம என்ன அர்த்தம்? மாய்மாலமான ஒரு உலகத்தில் கிறிஸ்தவன் பரலோகம்னு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? கனவுல டெய்லியும் தூங்கும் போதே வீடு வருது, கார் வருது, பைக் வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு கிடக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் ஒன்றும் கிடைக்காது. எதுதான் கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிசாசானவன் எப்பயுமே ஒரு தேவனுடைய பிள்ளையை வழிவிலக செய்யறான் அப்படின்னு சொன்னா, முதலாவது வேத வசனங்களை இப்படி திரித்துவான். கிரியேஷன், தேவனுடைய படைப்புல இது இப்படி போட்டிருக்கா, அது அப்படி போட்டிருக்கா. உலகத்தான் நீங்க ஒரு கேள்வி கேட்டுருக்கிறா, காயின் மனைவி எங்கிருந்து வந்தாங்க? ஆண்டவர் படைத்ததே ஆபேலையும் காயினும் மாத்திரம்தா. மூணாவது அந்த பெண் எங்கிருந்து வந்தால்? யாரை காயின் திருமணம் செய்தால்? அது ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உலகத்தார்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் நிற்கப்படி. ஒருத்தர் அப்படிதான் யூடியூப்ல வந்து 7-8 எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா நிறைய சப்ஸ்கிரைபரோட பைபிளை ரொம்ப ஆழமாக விளக்கணும். திடீர்னு ஒரு நாள் அவன் பின்மாற்றத்துக்கு போயிட்டான். அவன் அறிவிச்சிட்டான், பைபிளில் நிறைய இடங்களில் தவறு இருக்கிறது, வேதாகமம் பிழையானதாக இருக்கிறது, இனி நான் பைபிளை பின்பற்றுக்கணும். 10 வருஷமாக போதிச்சவன். அப்போ நல்லா கவனிங்க, அவன் ஆரம்பத்திலிருந்தே எதுக்குள்ளே தான் இருந்திருக்கான்? சத்தமாக சொல்லுங்கள், எதுக்குள்ளே இருந்திருக்கான்? ஆமாம், பைபிளை போதிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டான், ஒரு 6-7 லட்சம் சப்ஸ்கிரைபரை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். இந்த 6-7 சப்ஸ்கிரைபரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வேத வசனத்தில் வாஞ்சை உள்ளவர்கள். அவங்க உள்ளே போகும்போதெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம், அடடா நல்லா இருக்கே, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, வேத வசனம் சத்தியவானிவர், இவர் பரிசுத்தவானிவர் அப்படிங்கிற ஒரு மாய்மாலத்தை உருவாக்கி 8 லட்சம் 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து உடைச்சிட்டான். பைபிள் பொய்யானது அப்படி. இப்போ இந்த 8 லட்சம் பேர் என்ன நினைப்பாங்க? தப்புன்னு தானே நினைப்பாங்க. இப்போ இந்த 8 லட்சம் பேர் மனசையும், அதில் ஒரு 1 லட்சம் பேர் வெளியே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோ, மீதி ஒரு 7 லட்சம் பேர் மனநிலைமையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல தப்பு இருக்குது, இந்த இடத்துல நான் தெரியாமல் பேசிட்டேன், பைபிள் இந்த இடத்துல தப்பாக இருக்குது, பைபிள் இந்த இடத்துல குறை இருக்குது. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வஞ்சகத்தின் ஆவி? ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக என்ன பண்ணும் இருக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு குழப்பத்தை கொண்டு வருவான் பிசாசான. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு குழப்பம். இந்த மாதிரி சத்தியத்தை விட்டு வழிவிலகி செய்ய போறவங்க என்றைக்கும் திரியேக தேவனுடைய ஒற்றுமை குறித்து பேச மாட்டாங்க. பிதா என்ன சொன்னார்? பிதா கோபக்காரர், பிதா என்ன பண்ணவர்? மோசமானவர், பிதா என்னது உக்கிரத்தின் தேவன். ஆனால் இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க பிதாவை கும்பிடாதீங்க, யாரை கும்பிடுங்க? இயேசு தான். இயேசு மனமிரக்கம் உள்ளவர், இயேசு கருணை உள்ளவர், இயேசு அப்படி, இயேசு இப்படி. நல்லா கவனிங்க, அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். இப்படிப்பட்ட ஜனங்களும் உண்டு. பிதாவை ஒழிச்சிருவாங்க, ஆவியானவர் ஒழிச்சு, இப்படி நிறைய கூட்டம் உண்டு. யெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்னன்னா பிதாவை மாத்திரம் கும்பிடுவாங்க. இதை தாண்டி ஒரு கூட்டம் எங்க இருக்கு? நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட்னு கூட்டம். அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு, கிரைஸ்ட் விட்னஸ் இல்லை, நல்ல ஒரு பேர் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், பிதாவையும் ஒதுக்கிடுவாங்க. பரிசுத்த இன்னொன்று கூட்டம் என்னது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான். பிதாவை குறிச்சும் பேச மாட்டாங்க, இயேசுவை குறிச்சும், பரிசுத்த ஆவியானவர் குறிச்சும் பேசும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த கூட்டம் என்ன பண்ணோன்னா, இன்னைக்கு இருக்கிற கூட்டம் எல்லாமே, இன்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கிற கூட்டம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பிதாவையும் விட்டுறாங்க, பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு கூட்டம். இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு இரக்கம் உள்ளவர், இயேசு மன்னிக்கிறவர். அன்றைக்கு விபச்சார ஸ்திரீ ஒருத்தர் வந்தா, ஆண்டவர் சொன்னார் சமாதானத்தோடு போ, அவளுடைய விபச்சாரங்கள் எல்லாம் மன்னித்தார் ஆண்டவர். நீ எவ்வளோ வேணும் விபச்சாரம் செய், ஆண்டவர்கிட்ட கிட்ட வந்து, ஆண்டவரை என்னை மன்னிங்க, என்ன ஆண்டவர் என்ன மன்னிச்சு. அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னார். என்ன சொன்னார்? அதை விட்டுருவாங்க. உன் பாவங்களுக்கெல்லாம் இயேசு மரித்திருக்கிறார்னா, நீ செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், நீ செய்ய போற பாவங்களுக்கும் யார் மரிச்சுட்டா? நான் பேசுறதுக்கு டோனோட பார்க்கும்போது உங்களுக்கு ஆமல்ல அப்படின்னு வந்துடும். நல்லா கவனிங்க, இயேசு மரித்தார். எதுக்காக மரித்தார்? ஏன் பாவங்களுக்காக மரித்தார். ஏன் பாவங்கள் அப்படின்னு சொன்னா, நான் செய்த பாவங்களா இருக்கலாம், செய்து கொண்டிருக்கிற பாவங்களா இருக்கலாம், நான் செய்ய போற பாவங்களா இருக்கலாம். அப்ப இயேசு எல்லாத்துக்கும் தானே மரித்தாரு. அப்போ நான் இன்னைக்கும் பாவம் செய்யலாம், நாளைக்கும் பாவம் செய்யலாம், தொடர்ந்து நான் என்ன பண்ணலாம்? பாவம் செய்யலாம். நீ செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் 2ஆம் வருகையிலே இயேசுவின் முகம் வேறு. அதனால தான் 2 பாயிண்ட் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? மறைச்சிட்டார். என்ன பாயிண்ட் சொல்லுங்க? 2 காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அறிவிக்கல. ஏன்? அடுத்தது, நீ என்னைக்கும் மனம் திரும்புதுன்னு என்ன பண்ண முடியாது? யோசிக்க முடியாது. நான் நாளைக்கு காலையில் பாஸ்டர் மனம் திரும்பிடுவேன் அப்படின்னா நைட் செத்துட்டா நரகம் தானே? இல்லை, ஏசு அங்கே வந்து கொண்டு இருக்கும் போது நான் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுவேன்? பரலோகம் போயிடுவேன். இல்லை,
ஸோ இயேசுவை நல்லா கவனிங்க, இதெல்லாம் சத்தியத்தை விட்டு வழிவிலகி செய்கிறவங்க. மூணாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சுவிசேஷத்தை நீங்கள் கேட்காத சுவிசேஷத்தை உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. கலாத்தியர் 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்லுவார், ஒரு டிஃப்ரெண்டான காஸ்பல், ஒரு வித்தியாசமான உபதேசத்தை, சுவிசேஷத்தை உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேனே. 8 வசனத்தை வாசிங்க. இல்லை, கலாத்தியர் 1 அதிகாரம் 8 வசனம். வேறொரு சுவிசேஷம் என்னது உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மைனூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். வேறொரு சுவிசேஷம், சுவிசேஷம்னா நற்செய்தி. நற்செய்தினா என்ன, நான் செய்த பாவம் எல்லாம் எனக்காக மன்னிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இதுதான் சுவிசேஷம். இப்போ இந்த சுவிசேஷத்தையே நிறையா புரட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கங்கள், டிவியில் பார்க்குற பிரசங்கங்கள் எல்லாமே எதை குறித்து மாத்திரம் பேசிகிட்டு இருப்பானா, ஒன்று தேவ ஆசீர்வாதத்தை குறித்து பேசிகிட்டு இருப்பான், ரெண்டாவது நீ பாவம் செய்ய தப்பு இல்லை, நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இதை குறித்து தான் பேசுவான். அவங்க ரொம்ப மறைக்கிற ஒரு விஷயம், மன்னிப்பை குறித்து பேச மாட்டாங்க. என்னது, மன்னிப்பை குறித்து பேச மாட்டார்கள், மனம் திரும்புதலை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வேற ஒரு சுவிசேஷம். யோவான் ஸ்நானங்கள் மனம் திரும்புகள்னு சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கிங்டம் இஸ் நியர், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கவனமான, மனம் திரும்புதலை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அடுத்தது கடைசியாக ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் வேகமா. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புக்கு பிறகு பரிசுத்தத்தை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ரட்சிப்புக்கு பிறகு நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு தான் பேசுவானோ தவிர, ரட்சிப்புக்கு பிறகு பரிசுத்தமாக வாழணுங்கிறத டினை பண்ணிடுவாங்க. ஏன்னா நீ ஏசுதான் கடவுள்னு அறிக்கை பண்ணிட்டாவே போதும், நீ திருவிருந்து எடுத்துட்டாவே போதும், தண்ணியில் முழுக்க எந்திரிச்சினாவே போதும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இனி செய்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இயேசு உன் கூட இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பாவிகளை தேடி தான் யார் வந்தா, ஏன்னா அந்த வசனம் இருக்குல்ல, பாவிகளை தேடி தான் இயேசு வந்தார். அப்போ இன்னொரு வசனம், சபை யாருக்கானது, பாவிகள். இதெல்லாம் இந்த வசனம்லாம் கவனிக்கணும். அதனுடைய அர்த்தம் வேறு, ஆனால் அதனுடைய போர்ட்ரேடுங்கிறது, அதனுடைய உருவகப்படுத்துறது வேற. நீ பாவியா இருந்தால் தான் இயேசு உங்ககிட்ட வருவார்னு கொண்டு வந்துடுறான். இதெல்லாம் சத்தியத்தை நல்லா கவனிங்க என் சகோதர சகோதரியே. சபையில் சத்தியத்தில் வளரணும். நிறைய பேர் நம்முடைய சபையிலும் சரி, நிறைய பேர் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாடி போறீங்க. போகாதீங்க, போகாதீங்க தயவு செய்து. பிசாசானவன் வஞ்சிக்கிற ஒரு நேரம் இது. மத்தேயு 7 அதிகாரம் 21 வசனம் ஒரு வாசிங்க. மத்தேயு 7:21. ஹல்லேலூயா. யாருடைய சித்தத்தை செய்யணும், அதுதான் பாயிண்ட். தேவ சித்தத்தை செய்கிறவன் மாத்திரம்தான். இல்லை கர்த்தாவே கர்த்தாவே, இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுவார், பிரசங்கம் பண்ணுவாங்க, அற்புதம் பண்ணுவாங்க, ஆனால் அவர்களை நான் என்ன பண்ணேன், அறியேன். ஏசப்பா 32 வயசில் அந்த பள்ளிப்பாளையத்தில் காவேரி வாட்டர் ரிவரில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏசப்பா மறந்துட்டீங்களா? ஏசப்பா 35 வயசில் நான் என்ன பண்ணேன், திருவிருந்து எடுத்தேன், ஏசப்பா அற்புதங்களை நான் செஞ்சேன், ஞானஸ்தானம் இது பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், என்ன மறந்துட்டீங்களா? மறந்துட்டார் ஆண்டவர். பரிசுத்தமான பிள்ளைகளை மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணுவார், நினைவில் வைத்திருப்பார். பாவிகள் அவர் என்ன பண்ண போகிறதில்ல. எப்போ? 2ஆம் வருகையில். கவனமாக இருங்க. எல்லாமே சரியானது போல தெரியும், ஆனால் உங்களுடைய சத்தியத்தை விட்டு வழி விலகச் செய்யும். எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?